ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குவெண்டலின் ப்ரூக்ஸ் எழுதின த மதர் அப்படிங்கிற போயமோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி போயிட்டை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இவங்களோட ஃபுல் நேம் குவெண்டலின் எலிசபெத் ப்ரூக்ஸ். இவங்க ஜூன் 7, 1917 பிறந்து டிசம்பர் 3, 2000 இறந்துருக்காங்க. இவங்க ஒரு ஆப்ரிக்கன் பார்ன் அமெரிக்கன் போயட், ஆத்தர் அண்ட் டீச்சர். இவங்க பிளாக் பீப்புள் அப்படிங்கிற கம்யூனிட்டியில் பிறந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவித்தவங்க. அதனால இவங்க ஒர்க் எல்லாமே ஆர்டினரி பீப்புள் அவங்களோட கம்யூனிட்டியில் எப்படியெல்லாம் ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் மேக்ஸிமம் எழுதியிருப்பாங்க. இவங்களோட நோட்டபிள் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆனி ஆலன், அ ஸ்ட்ரீட் இன் பிரான்ஸ்வில்லே. இவங்க புலிட்சர் பிரைஸ் ஃபார் போயட்ரி வாங்கியிருக்காங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆப்ரிக்கன் அமெரிக்கன் இந்த புலிட்சர் ப்ரைஸை வாங்குறதுலையே. அண்ட் ராபர்ட் ஃப்ராஸ்ட் மெடல் வாங்கியிருக்காங்க. நேஷ்னல் மெடல் ஆஃப் ஆர்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த போயம் என்னன்னு பார்க்கலாம். இந்த போயமில் ஸ்பீக்கராக இருக்கிறது யாருன்னா ஒரு மதர், அதாவது அம்மா தான். அவங்க பேசுகிற மாதிரி தான் இந்த போயம் அமைஞ்சிருக்கு. ஒரு அம்மா நிறைய தடவை அவங்க குழந்தைய அபார்ஷன் பண்ணியிருக்காங்க கருவிலேயே. ஒருவேளை இவங்க அந்த குழந்தைய பெற்றெடுத்திருந்தா என்னெல்லாம் அவங்க கனவு கண்டிருப்பாங்க. எல்லா அம்மாக்களுக்கும் இருக்குதானே, அவங்களோட குழந்தைய எப்படியெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் இருக்கும். அதை பற்றி சொல்கிறது தான் இந்த போயம். இவங்க அபார்ஷன் பண்ணுறப்போ டிஃபிகல்ட்டாக ஏதோ சுச்சுவேஷன் இருந்தனால அப்படி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கு சரியாக தெரியாது. ஆனால் இப்போ ரொம்பவே பேடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணும் இந்த மிஸ்டேக்கை பண்ணிடவே கூடாதுன்னு போயட் கேட்டுக்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அபார்ஷன் பண்ணால் அந்த குழந்தைய பற்றி மறந்துடுவாங்க அப்படின்னு எப்போதுமே கிடையாது. அபார்ஷன் பண்ணாலும் அந்த அம்மாக்களுக்கு அந்த குழந்தையோட ஞாபகம் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அது அழியவே அழியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த குழந்தை பிறந்திருந்தா என்னெல்லாம் பண்ணுவேன்னு அவங்க சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த குழந்தைக்கு குட்டி குட்டி முடி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரசிப்பேன். சில டைம் முடியே இல்லாமையும் இருக்கும், அதையும் ரசிப்பேன். இந்த குழந்தைங்க எதாவது தப்பு பண்ணும்போதோ எதாவது அழுகும் போதோ சமாதானப்படுத்துறதுக்கு அடிக்காமல் ஸ்வீட் வாங்கி கொடுத்து சைலண்ட் பண்ணுவேன். சில டைம் குழந்தைங்க தாய்ப்பால் குடிச்சு அதே ஞாபகத்தில் தன்னோட தம் ஃபிங்கரை சக் பண்ணும், அதாவது சுண்டு விரலை சப்பிட்டு இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணக்கூடாது இல்லைன்னா கோஸ்ட் வந்துரும்னு சொல்லி அந்த பழக்கத்தை ஸ்டாப் பண்ணுவேன். எப்போதும் அவங்கள தனியாக விட்டுட்டு போகவே மாட்டேன், அவங்க கூடயே இருப்பேன். நான் வேலை முடிச்சிட்டோ இங்கிருந்தோ ரிட்டர்ன் வரும்போது அவங்களுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவேன். ஒரு அம்மாவாகப்பட்டவங்க அவங்களோட குழந்தைய சுற்றியே தான் அவங்க கண் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஆபத்தும் அண்ட விடாமல் பார்த்துக்குவாங்க. அந்த குழந்தை நைட்டு தூங்கும்போது கூட தூங்குறாங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட குவாலிட்டிஸ் உடைய ஒரு தாய் அபார்ஷன் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெயினை மனசில் அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போயிட்டு என்ன கேட்குறாங்கன்னா, இந்த குழந்தைனா என்ன, வாழ்க்கைனா என்னன்னு கேட்குறாங்க. இந்த வாழ்க்கைக்காக தான் இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணுற சிச்சுவேஷன் இந்த தாய்க்கு ஏற்படுது. அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அம்மா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ இழந்திருப்பாங்க, இந்த குழந்தைங்களையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. அவ்வளோ இழப்புகள் அவங்க சந்திச்சிருப்பாங்க. அந்த குழந்தை உயிரோடு இல்லைனாலும் அந்த குழந்தை அழுவுற சத்தம் அவங்க மனசில் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அம்மாவா ஒரு குழந்தைக்கோட ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது எல்லா அம்மாக்களுக்கும். அது அவ்வளோ ஈஸியாக யாராலையும் பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கான கான்ட்ராக்ட், அதாவது பாண்டிங்கை தான் அப்படி சொல்கிறாங்க. இன்னொன்று வருத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தைக்கு நான் தாய்ப்பால் கூட கொடுக்கல அப்படின்னு அவங்களே அவங்க கொஷின் பண்ணிக்கிறாங்க. ஒரு பால் கூட அந்த குழந்தை என்கிட்ட குடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ கஷ்டத்தை இப்போ தான் ஃபோக்கஸோட இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ரீடர்ஸ் கிட்ட. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அம்மாவா உன்னோட பிறப்பை நான் உன்கிட்டேருந்து பறிச்சிட்டேன், உனக்காக வைக்க போகிற அந்த பேரை நான் பறிச்சிட்டேன், நீ அழகாக அழுவிய அந்த அழுகையை நான் பறிச்சிட்டேன், நீ விளையாட போகிற கேம்ஸ் அந்த சுட்டித்தனம் எல்லாத்தையும் நான் பறிச்சிட்டேன், நீ எல்லார்கிட்டையும் வாங்க போகிற அந்த அன்பு உண்மையான லவ் அதை நான் பறிச்சிட்டேன், அண்ட் நீ கத்தி அழும்போது இருக்குமே அந்த சத்தம் லவுடான நாய்ஸ் அதை நான் பறிச்சிட்டேன், அண்ட் நீ மேரேஜ் பண்ணிப்பியே உன்னோட வாழ்க்கை அதையும் நான் பறிச்சிட்டேன், இது எல்லாத்துக்கும் நான் தானே காரணம், இது எல்லாத்துக்குமே நான் காரணமாயிட்டேனேன்னு சொல்லி ரொம்பவே ஒரி பண்ணிக்கிறாங்க, கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. இது எல்லாமே உனக்கு தந்திருக்கணும், ஆனால் இதுக்கு பதிலாக நான் உனக்கு
டெத்தை தான் கொடுத்துருக்கேன். நீ பிறக்கறதுக்கு முன்னாடியே உன் மூச்சு காற்றை நான் பாய்சனாக மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் ஏன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கொஷின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த டைமில் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனில் குழந்தைய பார்த்துக்க முடியாத அளவுக்கு பேடாக இருந்துச்சு. அதனால தான் அபார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன நம்பினாங்க அப்படின்னா, சொசைட்டி என்னை புரிஞ்சுக்கும், நான் ஏன் இப்படி பண்ணேன்னு புரிஞ்சுக்கும் அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் இப்போ அவங்க ரொம்ப கில்ட்டியாகவும் ரொம்ப பேடாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ இந்த சொசைட்டி எனக்கு இதுக்காக என்ன பேரை கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாங்க. எதுக்காக நான் இதை பண்ணேன்னு சொல்லி திரும்ப திரும்ப ஒரி பண்ணி கொஷின் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க அவங்களையே. இப்போ ஒரு லைன் சொல்கிறாங்க பாருங்க, யூ வேர் born, யூ ஹேட் பாடி, யூ டைட். என் வயிற்றுக்குள்ளேயே ஒரு கருவா நீ அவதரிச்ச, உனக்கான உருவத்தையும் நீ அமைச்சுக்கிட்ட, என் வயிற்றுக்குள்ளேயே நீ இறந்தும் போயிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் ஃபீல் பண்ணாலும் நடந்தது மாற போகிறதில்ல. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ரொம்பவே அந்த பேபியை லவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆல்சோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தை அவங்களோட பாடியிலேருந்து அவங்களோட ரத்தத்திலேருந்து சதையிலேருந்து உருவான ஒரு கரு. ஆனால் அந்த சிச்சுவேஷன் தான் அவங்கள அப்படி பண்ண வச்சிருச்சு. அதுக்காக இப்போ வரைக்கும் ரெக்ரெட் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அவங்க அபார்ஷன் பண்ண அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாங்க, பிலீவ் மீ ஐ லவ்ட் யூ ஆல், பிலீவ் மீ ஐ நியூ யூ தோ ஃபெயின்ட்லி அண்ட் ஐ லவ்ட் யூ ஆல். என்னை நம்பு, நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன், அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் உன் மேலே, உன்னை எனக்கு நல்லாவே தெரியும், நான் உன்னை ரொம்ப 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 லவ் பண்ணுறேன், அவ்வளோ பாசம் உன் மேலே வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாங்க. இந்த போயமில் குறிப்பிட்ட ஒவ்வொரு கருத்துக்களும் இவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க அம்மாக்கள் ஏதோ ஒரு பேட் சுச்சுவேஷனால் அபார்ஷன் பண்ணியிருக்கலாம். அதனால அந்த குழந்தைங்களை அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு கிடையாது, எந்த பெயினும் இல்லைன்னு கிடையாது. அவங்க மனசுக்குள்ளே இந்த சொல்ல முடியாத பெயின்ஃபுல் மெமரிஸ் நிறையவே இருக்கும் அப்படிங்கிறத தான் குவெண்டலின் புரூக்ஸ் இதில் பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. That was the end of the poem, The Mother.